ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். செட்டிங் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். ஸோ நிறைய வாட்டி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா, அவங்கள சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு ரிஜிடாக ஒரு லைனை ட்ரா பண்ணிப்பாங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நம்மளும் போக முடியாது, அவங்களும் யார்கிட்டையும் ஒன்றும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுனா, அந்த பவுண்ட்ரிஸ் ரொம்ப போரஸாக இருக்கும். யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், அந்த மாதிரி ஒரு போரஸ் பவுண்ட்ரிஸாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப தவறு, ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போரஸாகவும் இருக்கக்கூடாது, ரிஜிடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நடுத்தரல அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ அந்த மிட்வே அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெல்த்தி பவுண்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு திங் அப்படிங்கிறதுனா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ், உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுத்தணும். நம்மளுக்கு எப்போ தெரியறதோ அப்போ தான் நம்மளால் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அங்கே ரொம்ப அசர்ட்டிவாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோன்னு நம்ம சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும், ஓ இவங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியும். இல்லை அப்படிங்கிறதுனா என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி நோ சொல்கிறோம் அப்படிங்கிற போது அவங்க ஏதாவது நோ சொன்னாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கும் இருக்கணும். ரைட்டா இல்லைங்களா? அடுத்தது இன்னுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒரு பேசுகிறோம், ஏதாவது ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது மற்றவங்க அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனா, அந்த இடத்துல நீங்கள் உங்களோட அசர்ட்டிவ்னஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படிங்கிறது கேட்குறீங்களா? இல்லைனா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெல்த்தி பவுண்ட்ரிஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில், எஸ்பெஷலி க்ளோஸ் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க எதையாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு மனசு புண்படுத்துறதோட நம்ம நிறைய நாள் ஒரு மௌன விரதத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பரஸ்பரம் நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும். அப்படிங்கிறதுனா ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.